திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 215 திரு ஆலவாய் காண்டம் மண் சுமந்த படலம் பகுதி 89. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் திருவண்ணாமலையில் எழுந்தருளிய போது திருவெம்பாவை திருவாசகத்தை பாடி அருளுகின்றார். திருவெம்பாவை திருப்பதிகம் 20 திருப்பாடல்களை உடையது. ஒவ்வொரு பாட்டின் நிறைவிலும் எம்பாவாய் என்ற சொற்றொடர் வைத்து முடிப்பதால் இப்பதிகம் திரு எம்பாவை என்று பெயரால் குறிக்கப்படுகின்றது. திரு எம் பாவை என்ற 3 சொற்களால் ஆனது இந்த பதிகத்தினுடைய பெயர். திரு என்பது அருள், எம் என்பது எங்கள் என்று பொருள்படுகின்ற பொதுப்பெயர், பாவை என்பது சித்திர பதுமை போன்ற பெண் என்று பெறப்படும். பாவை என்பது பாவாய் என்று ஆனது. எனவே எம்பாவை என்பதற்கு எங்களது பெண்ணே என்று பொருள். அப்படி பெண்கள் ஒருவரை ஒருவர் அழைத்து மார்கழி மாதம் அதிகாலையில் தடாகத்திற்கு சென்று ஸ்நானம் செய்வதும் பின்பு திருக்கோயிலுக்கு செல்வதுமாக பாடும்படி அமைந்திருக்கின்ற திருப்பதிகம். இத்திருப்பதிகத்தின் முதல் 9 பாட்டுகளிலும் கன்னிப்பெண்கள் சிலர் தத்தம் வீட்டின் உள்ளே துயிலும் பெண் ஒருத்தியை அழைத்து கூறுவதால் பாவாய் என்று ஒருமையிலும், பெண்கள் சிலர் சேர்ந்து கூறுவதால் எம்பாவாய் என்று பன்மையிலும் கூறியதாக அமைகின்றது. இத்திருப்பதிகம் சிவபெருமானது அருட்செயலை கூறுவதால் எம்பாவை என்பதோடு திரு என்கின்ற அடைமொழி சேர்த்து திரு எம்பாவாய், திருவெம்பாவை என்று கூறப்படுகின்றது. ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் திரு அண்ணாமலை திருப்பதியில் தங்கியிருந்த போது மார்கழி மாதம் விடியற் காலத்தில் அங்கே இருக்கின்ற கன்னிப்பெண்கள் சிலர் சேர்ந்து தங்களை போன்ற ஒரு கன்னிப்பெண் கண் துயிலும் ஒவ்வொரு வீட்டுக்கும் முன்னேயும் சென்று அவளை அவள் படுத்திருக்கும் படுக்கையிலிருந்து எழுப்பி கதவை திறந்து வந்து தங்களோடு சேர்ந்து தாமரை தடாகத்திற்கு நீராடுவதற்கு வருவாயாக என்று அழைக்கின்ற இந்த கன்னிப்பெண்களின் செயல்களை கண்ட எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் இதனையே ஒரு உருவகமாக வைத்து சம்ஹாரம் செய்யப்பட்ட இந்த உலகத்தை மீண்டும் படைக்கத் தொடங்குகின்ற சிவசக்திகளின் செயலாக இந்த திருவெம்பாவை திருப்பதிகத்தை பாடி அருளுகின்றார். இதற்கு நீண்ட சித்தாந்த விளக்கங்கள் எல்லாம் பல ஆன்றோர்களால் மிக விரிவாக அருளப்பட்டிருக்கின்றன. திருவெம்பாவை திருப்பதிகத்திற்கு சக்தியை வியந்தது என்று கருத்துரை அமைத்தனர் நம்முடைய முன்னோர்கள். இந்த திருவெம்பாவை நீராடல் என்பது நவசக்திகளை எழுப்பி தொழில்படுத்துதல் என்ற ஒரு கருத்து சொல்லப்படுகின்றது. வெண்தழையால் அமைந்த நாற்சீரடிகள் 5 முதல் 10 முடிய கொண்ட பாடல்களால் அமைவது. இங்கே ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் 8 அடிகள் கொண்ட பாடல்களாக இத்திருப்பதிகத்தை அமைத்திருக்கின்றார். திருவெம்பாவை தேச சக்திகளை மருவி வியந்து வாய்மொழி பகர்ந்தது என்பது இத்திருப்பதிகத்திற்குரிய திருவாசக திருவுள்ளக்கிடை. திருவாசகம் திருவெம்பாவை திருப்பதிகத்தை பழைய திருப்பெருந்துறை புராணம் போற்றுகின்றது. மல இருள் உற்று உறங்காமல் மண்ணு பரிபாகர் அருள் செல முழுக வருக என செப்பல் திருவெம்பாவை என்று போற்றுகின்றது. திருவாசகம் திருவெம்பாவைக்குரிய அகத்திய சூத்திரம் திருவெம்பாவையார் தசசக்திகளையும் மருவி வியந்து வாய்மொழி பகர்ந்தது என்று அருளப்பட்டிருக்கின்றது. திருவருள் அன்பு தொடர்ச்சி தனது அறிவில் பிரியாது இருக்க அருளாய் என்று இறைவனை வேண்டி அருளும்படி அருளப்பட்டது இத்திருப்பதிகம். பரிபாக சிவசக்தியால் பிரியாத அன்பே இன்பமாய் பெற்றபோது உள்ளத்தில் சிவானந்தம் மேலும் மேலும் நிகழும். மேலும் மேலும் நிகழல் என்பது சகலமும் புதிதாய் தோன்றல். அவை அனாதியே அபேத சுக இன்ப வாழ்வு கிடைத்தது என புதிது புதிதாக தோன்றுதல். அப்பிரபஞ்சமெல்லாம் இப்போதுதான் உற்பத்தியாயின என்று அனுபவத்திற்கு உற்பவமெல்லாம் அருளியது. உத்பவம் என்பது அனாதியாயிருக்கின்ற பரமசிவம், அனாதியாயிருக்கின்ற ஆன்மாவை அனாதி மலம் நீங்க
அனாதி மாயையை அருளி காரியப்படுத்துவதாக தோன்றுவதே உத்பவம் ஆகும். அவை விரித்து அருளும்போது அனாதியாகிய மலசக்தியை திரோதான சக்திகள் எழுப்பெடுத்ததில் போல ஒரு பெண்ணை பல பெண்கள் உறக்கத்தை விட்டு பிரித்து நீராட்டுத்துறைக்கு அழைத்து போதல், இது போன்றது அது என்று இங்கே கருத்து அமைகின்றது. இவை முதல் 10 திருப்பாடல்களிலே இந்த திருப்பதிகத்தில் நாம் பார்க்கின்றோம். மற்றைய திருப்பாடல்கள் 10லும் அருட்சக்தி மேலீடாய் ஆனந்த நீராடலை பெறுவிக்கின்ற பரா என்று இருக்கும் கருத்து. எனவே குடிலையிலிருந்து பிரபஞ்சம் முழுவதும் உற்பத்தியான திறமெல்லாம் அடங்கியிருக்கும். ஒருவர் ஒருவருக்குச் சொல்வது போல திருப்பாடல்கள் அமைந்தாலும் சொன்னதுவும் கேட்டதுவும் கேட்கும் பொருளும் அதனால் விளையும் இன்பமும் இங்கே புலப்படுத்தப்படுகின்றன. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருவெம்பாவை திருப்பாடல் 1. ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ் தடங்கண் மாதே வளருதியோ வன் செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் வீதி வாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டிங்கண் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னே என்னே ஈதேயன் தோழி பரிசேலோர் எம்பாவாய். உற்பத்தி நாசம் இல்லாததாய் அடிஞானமில்லாதார்க்கு அளவிட அரிதான எந்த ஜோதி ஈசான மூர்த்திகட்கு மேலானதோ அந்த சிவஜோதியை நாங்கள் அனைவரும் திருவடியே கதி என்று ஸ்தோத்திரம் செய்ய மூல மலசக்தியே உள்ளத்து இருப்பதான தாயே திருச்செவி கேட்டும் விஷத்தடங்கள் பெற்ற மாதாவான மூல சக்தியே ஆனந்த அனந்தலோ என்று பராசக்தி மலசக்தியை நோக்கி கூறி, பின்னும் உன்னுடைய பாங்கியரான திரோதான சக்திகள் அழைக்கவும் அந்த அழைப்பை கேட்டும் நீ கேளாது இருக்கின்றாயே வன் செவியோ நின் செவி. மகாதேவரை அந்த சக்திகள் துதித்து தத்துவ சோபான வீதிகள் தோறும் அத்துதி அதிஷ்டித்து நிற்க நீ இன்னும் அதனை காண்கிலையோ என்று பராசக்தி அருளால் மலசக்தி பரிபாகமாகி பரவசமுற்று தழுதழுத்து மாயா பூ அமளியின் மேல் புரண்டு இவ்விடம் நமக்கில்லை என்று யாதொரு பற்றுக்கோடுமின்றி செயலற்ற அனுபூதி. பராசக்தி திருவுள்ளம் கொண்டு திரோதான சக்தி தோழியர்களே, இதுவென்ன அற்புதம், எனது உயிர் பாவாயான பெண்ணே, இவ்வகை ஞானம் ஈசன்பால் அன்பே ஞானம் என்ற தன்மையை இங்கே அருளியிருப்பதை நாம் பார்க்கின்றோம். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருவெம்பாவை திருப்பாடல் 2. பாசம் பரஞ்சோதிக்கு என்பா இராப்பகல் நாம் பேசும்போதெப்போதிப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையீர் சீச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏசும் இடம் ஈதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கும் கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பார்யாம் ஆரேலோர் எம்பாவாய். பராசக்தியே ஞானசக்தியான மொழி இன்பத்தின் அருளியது. ஆணவமல சக்தி பிரேரக ஞானசக்தியே கேள், நாங்கள் திரோதான சக்திகள் அனைவரும் ஒன்றாக கூடி அழைத்தும் மலசக்தி பரிபாகம் காணவில்லையே என அருளப்பட்டது. பதிபசு பாச பரப்பாயிருந்த வண்ணம் பாச பிரேரக பொருளே பரமசிவனே ஜோதிக்கு ஜோதி என்றெல்லாம் அன்பாய் என்பு உருக இரவும் பகலும் மகாதேவர் திருநாம துதி செய்ய மாயாபோக அமளிக்கே நேசம் வைத்தால் தாயான ஞானசக்தியே எப்போ திருவடி சேர்வது என்று கேட்க அதற்கு சிவஞானம் சொல்கின்றது, சகல தத்துவாபரண திரோதான மாதே மலத்துக்கு பரிபாகம் உள்ளது என்று சிவஞானம் திரோதான மாதாவை பார்த்து சொல்கின்றது. சீச்சி இவையோ விடை,
நீங்கள் விளையாடல் செய்து நிந்தையாக துதிப்பதற்கு இவ்விடம்தானோ கண்ணுற்றீர்கள்? நீங்கள் துதிப்பதான திருவடி நாராயணன் முதலான தேவர்கள் கிட்டி பூஜிக்க கிட்டாத பொற்பாத கமலம். அது ஏதோ உம்மையும் நம்மையும் ரட்சிப்ப எழுந்தருளியது அந்த தேஜோ ரூபன். தில்லை நேர் போய் மன்றுள் ஆடும் அம்பலவாணனான ஈசன். அவன் அடிக்கு அன்பு செய்ய நமக்கு என்ன தகுதி இருக்கின்றது? நாம் உரியர் அல்லோம் என் உயிர் தோழியே. ஈசன்பால் அன்பே ஞானம் என்றனர். இனி இவர்கள் ஞானம் உண்டார் ஆதலால் அனைவரும் கூடி அன்பு செய்வதே அனுபவம் என இத்திருப்பாடலிலே அருளப்பட்டது. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருவெம்பாவை திருப்பாடல் 3. முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்தெதிர் எழுந்தென் அத்தன் ஆனந்தன் அமுதனென்றள்ளூரி தித்திக்கப் பேசுவாய் வந்துன் கடை திறவாய் பத்துடையீர் ஈசன் பழ அடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் புன்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ எத்தோ நின் அன்புடைமை எல்லாம் அறியோமோ சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவாய். திரோதான சக்திகள் அனைவரும் கூடி மூலையில் இருந்த கன்மமல சக்தியை வெளிப்படுத்த அப்பிரேரக இச்சாசக்தியை முன்னிலையாக அருளிய கேள்வி, முத்துப்போலும் தந்தபத்தியை உடைய மலமாதான இச்சாசக்தி பொருளே கேள். யாவர்க்கும் முன் எதிரே தோன்றி எனது உயிர் பொருளான அப்பனே ஆனந்தனே அமிர்தனே என்று உள் நெகிழ்ந்து ஊறி தித்திக்க நாதன் திருநாமம் துதிப்பதாக நியமமுடைய தாயே, விரைவில் அம்மலபரிபாகம் உருவதற்காக திரோதானமான திருப்பொற்கதவின் கபாடவாசல் திருவடி காண திறவாயோ என்று கேள்வி எழுப்ப, அதற்கு கண்ம மல சக்தி பிரேரக இச்சாசக்தி அருளிய விடை, திரோதான பெண்களே கேளுங்கள். பரமசிவன் திருவடியிலே அனாதியே அன்பே ஞானமாக தொடர்ச்சி உடையீர். சுவாமிக்கு பாரம்பரியமான வழித்தொண்டு உடையீர். திருவுள்ளப்படி அடிமை உடையீர். நாங்களோ புதுமை பற்றி அடிமை பணி செய்ய வந்தோம். ஆனாலும் எங்களுடைய புல் அறிவை நீக்கி சிவ அறிவாக அடிமைப்படுத்தி கொண்டால் திருச்சபையார் பொல்லாங்கு உண்டாமோ? ஆனால் நீங்கள் நடிப்பது அன்பு எளிமைதானோ? இவற்றின் உள்ள கருத்தெல்லாம் வள்ளல் அறியமாட்டாரோ? உள்ளபடி சித்தம் தெளிவான சிவானந்த அழகு உடையார்கள் திருநாமம் வாயார சொல்லி ஸ்தோத்திரம் செய்வார்களே, நமது உயிரில் அபேதமாக அத்வைதமாக எழுந்தருளிய பரமசிவனை அவ்வாறு துதிப்பார்களே, இப்போது அருளிய சாங்கு சித்த தன்மையெல்லாம் எமக்கும் வேண்டியனவே. எனவே தங்களுக்கும் வேண்டியது ஞானம் ஈசன்பால் அன்பே எம்பாவாய் என்று இத்திருப்பாடல் அருளப்பட்டது. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருவெம்பாவை திருப்பாடல் 4. ஒன்னித் திலநகையா இன்னம் புலர்ந்தின்றோ வண்ணக் கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணிக்கோடுள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணைத் துயின்றவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கொரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கினியானை பாடிக் கசிந்துள்ளம் உன்னுக்கு நின்றுருக யாமாட்டோம் நீயே வந்தெண்ணிக் குறையில் துயிலேலோர் எம்பாவாய். இனி மாயாமல பிரேரக கிரியாசக்தி வாய்மொழி பகர்ந்தது இத்திருப்பாடல். நின்மல முத்து போன்ற தந்தபத்தியை உடைய மாலிட்டனை மறைத்து மாறாமல் இன்றளவு மேலிட்ட கங்குலான மாயாமல பிரேரக கிரியாசக்தி தாயே, திருவருள் உதயமாகியும் பறை வெளியிலே விழியாமல் மலபாகம் பெறாமல் ஆனந்த அனந்தலோ என்று வெளியே நின்று இந்த திரோதான சக்திகள் கூற, உள்ளே இருக்கின்ற மலசக்தி பிரேரக கிரியாசக்தி அது கூறும் உத்தரம் என்பது, உங்களில் அழகு பொருந்திய சுகமொழியார் அனைவரும் அதிஷ்டானப்படி வந்தார்களா என்று கேள்வி கேட்க, அதற்கு விடையாக
திரோதான சக்திகள் கூறுகின்றன. அப்படியே பிரேரகப்படி தத்துவ நிறைவு ஆனோம். எங்கள் அனுபூதியை கேளுங்கள். அருள் உதயமாகியும் திருவடியை காட்டாது அனந்தலிலோ வீணாக கழிக்காதே. தேவதைகள் அகப்பிணி தீர்க்கும் வைத்திய மணி மந்திர ஔஷதமான நம் பெருமானை, அந்த வேதாந்த வித்துவை, சீரடியார் கண்ணும் கருத்தும் களிர் கூர்வன ஆனனை திருநாமம் சொல்லி ஸ்தோத்திரம் செய்து உள்ளே கசிந்துருக அன்பு நாங்கள் அறியோம் தாயே. நீயே வந்து எண்ண குறையில்லாது பறை வெளியிலே விழித்தபடி நிஷ்டை பொருந்த அருளாய். ஞானமே அன்பான பாவாய் என்று அருளப்பட்டது. திருவாசகம் திருவெம்பாவை திருப்பதிகத்தின் திருப்பாடல்களின் பொருளை தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.